நம்மளா ஆசைப்பட்டு போனோம்னா அங்கே கொஞ்ச நாள் தங்கலாம். வழிகட்டாயமாக பேசி வேற வழி இல்லாமல் மறுபடியும் கூட கூப்பிட்டா என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எதுக்காக கூப்பிடுறீங்க? நீங்கள் வேணான்னு வச்சு வேணான்ட்டு வெளியே வந்தவங்களை திருப்பி எதுக்காக நீங்கள் கூப்பிட்டுனுக்குறீங்க? அப்போ இதோட நோக்கம் என்ன? இந்த சைட்டில் வந்து வெளிச்ச மர கட்டளையில் கும்பல் சேரக்கூடாது, இங்கே ஒரு படபலம் ஏறிடக்கூடாது, இங்கே கும்பல் சேர்ந்துட்டா நம்மளோட பொழப்பு வீணாக போயிடும், நம்ம பொழப்பு கெட்டு போயிடும், 10 ரூபாய் நம்ம பணம் பார்க்க முடியாது அப்படின்றது தானே இதுக்கு அர்த்தம். அதை தான் இப்போ பண்ணினுக்கிறாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் டெய்லி இவங்க பேசும்போது அவங்க எனக்கு ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் வச்சு காட்டுவாங்க, பாருமா அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு. அப்போ கெஞ்சுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வேற வழி கிடையாதுமா. உழைச்சி சோறு சாப்பிட்ற கும்பல் இது கிடையாது. அடுத்தவங்க யாருன்னா புள்ள பேத்து போட்டு வச்சிருப்பாங்க, அடுத்தவங்க பிள்ளைங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிற கும்பல் இவங்களை விட்டு 4 திருநங்கை போயிட்டா எப்படி இருப்பாங்க? புரியுதுங்களா? இப்போ நாளை என்னை விட்டு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவங்கள பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா என் வேலை நான் அதை பார்க்குறேன். காலையில் எழுந்திரிச்சா நம்மளுக்கு என்ன வேலையோ அதை தொடர, எனக்கு இன்கமுக்கு என்ன வழியோ அதை பார்க்குறேன். அதுலேயே எனக்கு கரெக்டாகுது. யார் இருக்காங்க, யார் போகிறாங்க வராங்களா கூட நான் பார்க்கறதில்ல.